எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கடுகு, கடுகு பொரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உளுந்து, பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நறுக்கி வச்சதுல 2 பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒரே ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சிருந்த ஒரே ஒரு தக்காளியை ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை இதோட ஆட் பண்றோம். இப்போ ஒரு 5-6 கத்திரிக்காயை 2-4 நாளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்றேன் இந்த வெங்காயம் தக்காளியோட. இந்த கத்திரிக்காய் இப்போ லேசாக வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அந்த குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 2த்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணி அது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில இந்த அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். 5-6 கத்திரிக்காய் 4 கட் பண்ணி போட்டதுக்கு இந்த சைஸ்ல 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த ஆயிலே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இந்த கத்திரிக்காயை நல்லா ஆயில நம்ம இந்த மாதிரி பண்ணி 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் குழம்பு மிளகாத்தூளோட. இப்போ கொஞ்சமா சுடு தண்ணி நான் தனியா சுட வச்சிருக்கேன். இந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணி வேக வச்சிருவேன். இந்த கத்திரிக்காய்லாம் ஃபுல்லா நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிருவோம். வேக வச்சா தானாவே அது சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணணும். அந்த தண்ணியை கத்திரிக்காய் இப்படி மூடி வேக வச்சிருவோம். அதுவாகவே தானா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா அது ஸ்லோல வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா திக்காய் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிருந்தோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி போய் இப்படி வந்திருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். எங்களுக்கு ஸ்பைசியாக பிடிக்கும். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நானே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ குழம்பு மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வரும் இந்த கத்திரிக்காய். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க நான் சாம்பார் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். சாம்பாருக்கு ட்ரையாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது கத்திரிக்காய் போட்டு ட்ரையாக மசாலா ட்ரையாக சாப்பிட்றது பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவியோட அது நல்ல இதுவாகி வருது. கத்திரிக்காய்க்கு நல்லா தண்ணி ஊற்றி தானே வேக வச்சிருந்தோம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு.
மாதிரி தொக்கு மாதிரி வரும். சாம்பாருக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, ட்ரையாக இல்லாமல். எப்போவுமே யூஸ்வல் காய் வச்சு சாப்பிடாம இந்த கத்திரிக்காய் தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதோட தேங்காவும் பெருஞ்சீரகமும் அரைச்சி ஊற்றி அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அதை ஆட் பண்ணலை, பட் நீங்கள் பண்ணும்போது மேபி தேங்காய் ரெடியாக இருந்ததுன்னா தேங்காவும் பெருஞ்சீரகமும் போட்டு ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் போடலை, நீங்கள் செய்யும்போது போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னைக்கு செஞ்ச சாம்பாரும் கத்திரிக்காய் மசாலாவும் இன்னைக்கு ரெடியாக இருக்குது. இது இந்த குட்டி பிளேட்டில் சும்மா ரைஸ் போட்டு நீங்கள் நெய் போட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த சாம்பார், முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.